அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரட்டி. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா எங்களுக்கு இதை போட்டு தருவாங்க. 1 டம்ளர் அல்லது 1½ டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் டீ தூள் போடணும். நிறைய போட்டிங்கன்னா வரட்டி ஸ்ட்ராங் ஆயிரும், குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதான் 3 to 4 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுறலாம். சர்க்கரை வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். வயிற்றுப்பொருமல், லூஸ் மோஷன் ஆகிறது அந்த மாதிரி நேரத்தில் இந்த டீயை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது எங்கள் அம்மா சொன்ன வைத்தியம். நல்லா கொதித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சாலே போதும், குறையணுங்கிற அவசியம் கிடையாது. டீயை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் வெதுப்பாக ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அப்புறமா இந்த லெமனை கொஞ்சமாக அதில் பிழிஞ்சு விட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்கள் உடம்பு நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குதுன்னு. வெதுப்பு ஆனதுக்கப்புறம் தான் லெமனை எப்பொழுதுமே புளியணும். சூடாக இருக்கிறதுல எப்பொழுதும் புளிஞ்சிடாது. இதனுடைய பெனிஃபிட்ஸ் நமக்கு நல்லா கிடைக்காது. அதனால தான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் வெதுப்பானோன்னே இதை யூஸ் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழம் பிழியாமையும் குடிக்கலாம். இதை பிளாக் டீ அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹேமாஸ் நலபாகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.